6th Standard Mathematics Term 1 Chapter 1 Exercise 1.6 Miscellaneous Practice Problems Question number 3. Study the following table and answer the questions in சொல்லி ஒரு டேபிள் கொடுத்துறாங்க. 1990ல 3500 tigers, 2008ல 1400 tigers, 2011ல 1706 tigers, 2014ல 2226 tigers சொல்லி கொடுத்துறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, how many tigers were there in 2011? 2011ல எவ்வளோ டைகர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சிம்பிள் தான், 1706. அடுத்து பார்த்தீங்கன்னா how many tigers were less than in 2008 than in 1990? அதாவது 1990ஐயும் 2008ஐயும் கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ டைகர்ஸ் லெஸ்ஸாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதிலேருந்து இது எவ்வளோ சின்னதுன்னு வேலை கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டத்தையும் செப்பரேட் பண்ணிக்கோங்க. செப்பரேட் பண்ணி ஆன்சர் எழுதிக்கோங்க. 0 0 5 minus 4 1. இது வந்து 2. 2100 தான் ஆன்சர். 2100 டைகர்ஸ் வந்து என்ன செய்யுது, டிஃப்ரென்ஸாக இருக்குது, கம்மியாக இருக்குது. டைகர்ஸ் லெஸ். தேர்ட் சம் பாருங்க, டிட் த நம்பர் ஆஃப் டைகர்ஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பிட்வீன் 2011 and 2014? இஃப் எஸ் பை ஹவு மச் கேட்குறேன். 2011க்கும் 2014க்கும் டைகர்ஸ் எண்ணிக்கை வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கா டிக்ரீஸ் ஆகி தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் 2011க்கும் 14க்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இட் இஸ் இன்க்ரீஸ். தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் கேட்குது இன்க்ரீஸ்ட் பார்த்தது பை ஹவு மச்சுன்னு கேட்டிருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிச்சிருங்க. 226 1706. அதை செப்பரேட் பண்ணிங்கன்னா கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். 0 இது 2, இது வந்து கேரி ஓவர் பண்ணுங்கள், பாரோ எடுத்துக்கிங்க. இது வந்து 520 வந்துருக்கு. ஸோ இன்க்ரீஸ்டு 520 tigers were increased. இன்க்ரீஸ்டு பண்ணோம்னா மோர் தேன் எதோடய மோர் தேன் அதிகமாக இருக்குது 2011 in 2014. 2014ல் 2011 கம்பேர் பண்ணும்போது 520 டைகர்ஸ் என்ன செய்யுது, அதிகமாக இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.